ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரோஹிணி, மிருகசீரிஷம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு குழப்பமான வாரமாக அமைவதற்கு வழி உண்டு. வாரம் முழுவதுமே குழப்பமாக இருந்தாலும் மனதில் சந்தோஷமும் தைரியமும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் வரும் பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்து உங்களுடைய பெயரில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் வாரத்தின் இறுதியில் மனக்குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷங்கள் கண்டிப்பாக நிலவும். மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று பெரியவர்களின் உடல் நலனும் நன்கு தேரும். மருத்துவ செலவுகள் குறையும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய நாள் புதன் மற்றும் வியாழனாகும். வாரம் முழுவதுமே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் சற்று குழப்ப நிலை இருந்த போதிலும் பெரிதாக எதுவும் பாதிப்பு இருக்காது. கார்த்திகை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உடல் நல குறைவு ஏற்பட்டால் நீங்கள் ராகு பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரியனுக்கு அர்ச்சனை செய்து கோதுமையை தானமாக கொடுத்தாலும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். வாரம் முழுவதுமே மனதில் சந்தோஷம் நிலவுவதற்கு நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வருவது சாலச் சிறந்ததாகும். ரோஹிணி, கார்த்திகை, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பௌர்ணமி தினத்தன்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ அல்லது குலதெய்வத்தை மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டோ அபிஷேகங்கள் மற்றும் பரிகாரங்கள் செய்யும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகி உடல் நல குறைபாடும் இன்றி இந்த வாரம் முழுவதுமே ஒரு சந்தோஷமான வாரமாக மாற்றி அமைப்பதற்கு இது வழி செய்யும்.